Welcome to Words of Life program. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். We are continuing our study in the book of Genesis and now we come to chapter 29. ஆதியாகமத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 29ஆம் அதிகாரத்திலே நாம் படிப்போம். We looked at the life of Isaac and we were now looking at the life of Jacob. ஈசாக்குடைய வாழ்க்கை குறித்து நாம் படித்தோம். இப்பொழுது யாக்கோபின் வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறோம். And we saw how he was a grabber. அவன் எப்படி பிடுங்குகிறவனாக வந்தான் என்று பார்த்தோம். And how he tried to do business with God. தேவனோடு கூட அவன் வியாபாரத்தில் ஈடுபட்டான் என்று பார்த்தோம். At the end of chapter 28. 28ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே. And then he goes on to his uncle Laban's house. இப்பொழுது அவன் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். And he comes to there and he meets with his daughter and he's interested in marrying Laban's daughter. லாபானுடைய வீட்டுக்கு வருகிறான். அங்கே லாபானுடைய மகள் மீது விருப்பமுற்று அவளை எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். Here again we see Jacob is not so much interested in seeking God's will. இங்கே யாக்கோபு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. He just sees that Rachel looks very beautiful. So he says, I want to marry her. ராகேல் அழகுள்ள பெண்ணா இருக்கிறதை பார்க்கிறான். ஆகவே நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். Just like a lot of God's people do today. இன்றைக்கு अनेक தேவ மனிதர்கள் செய்கிறது போல. Physical beauty is what attracts them primarily. பிரதானமாக சரீர பிரகாரமான அழகினாலே அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். Now there's nothing wrong in that. அதிலே தவறு ஒன்றும் இல்லை. But if that becomes primary in your consideration, you will definitely go astray. இது தவறல்ல. ஆனால் இதுவே உங்கள் வாழ்க்கையில பிரதானமாக இருக்குமேயானால் நீங்கள் வழிவிலகி போய் விடுவீர்கள். And we read here further. நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். When he வாசிக்கிறோம். comes to Laban's house, லாபான் வீட்டுக்கு வரும்பொழுது he tells his uncle Laban that he wants to marry Rachel. தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்திலே நான் ராகேல் எப்படியாவது மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். He says, I'll serve you 7 years, verse 18, for your younger daughter Rachel. 18ஆம் வசனத்திலே உங்களுடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்று சொல்கிறான். But Laban was a very shrewd man. லாபானோ அவன் புத்தி கூர்மையுள்ளவனாய் இருந்தான். He said, okay, அவன் சரி, I'll give her to you. நான் அவளை உனக்கு But he had கொடுக்கிறேன். absolutely no intention of giving her. ஆனாலும் அப்படி சொல்லும் பொழுதே அவளை கொடுப்பதற்கு அவனுடைய மனதிலே சற்றேனும் விருப்பமில்லை. Leah was older. என்றால் லேயாள் அவள் முதிர்ந்தவளாய் இருந்தாள். Laban had already planned to deceive Jacob and give Leah to Jacob. யாக்கோபுக்கு எப்படியாவது லேயாளை கொடுத்து ஏமாற்றி விட வேண்டும் என்று முன்னமே லாபான் தீர்மானித்து விட்டான். Once the 7 years were over, 7 ஆண்டுகள் முடிகிறது. Jacob said, Laban, okay, I have completed my time. Let me marry Rachel now. லாபானிடத்திலே நான் 7 வருஷத்தை வேலை செய்து முடித்து விட்டேன். இப்பொழுது எனக்கு ராகேலை திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறான். Now you see the cleverness of Laban. இப்பொழுது லாபானுடைய புத்திசாலித்தனத்தை பாருங்கள். Jacob was a crook. யாக்கோபு அவன் ஏமாற்றுவனாய் இருப்பானேயானால் Laban was a bigger crook. லாபான் அவன் பெரிய ஏமாற்றுக்காரன். God makes us reap what we have sown. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க முடியாது தேவன் செய்கிறார். Jacob deceived his father. யாக்கோபு தான் தகப்பனை வஞ்சித்தான். And now Laban deceives Jacob. இப்பொழுது லாபான் யாக்கோபை வஞ்சிக்கிறார். It's a law in life that we reap what we sow. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பது நம்முடைய ஜீவிதத்திலே You are காணப்படுகிற ஒரு பிரமாணம். good to people, God is good to you. நீங்கள் ஜனங்களுக்கு நல்லவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு நல்லவராக But if we இருப்பார். act crooked, ஆனால் நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போமானால் you'll find that God allows us to face that type of crookedness from other people too. மற்ற ஜனங்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு வஞ்சனை சந்திக்க முடியாது தேவன் அனுமதித்து So விடுவார். how does Laban do it? லாபான் எப்படி அதை செய்தான்? See, normally in all weddings we have the wedding first and then the feast. பொதுவாக முதலாவது திருமணம் நடக்கும், அதற்கு பிறகுதான் திருமண விருந்து நடக்கும். But here Laban does it the other way. ஆனால் இங்கே லாபான் வேறு விதமாக அதை செய்கிறான். There's a reason for it. அதற்கு ஒரு காரணம் உண்டு. First of all, he arranges a feast late in the evening in verse 22 and 23 of chapter 29. 29ஆம் அதிகாரத்திலே 22 23 வசனங்களிலே இரவிலே அவன் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணுகிறான். And he makes sure that Jacob gets drunk in that feast. அந்த விருந்திலே யாக்கோபு குடித்து வெறித்திருக்கும்படியாய் அவன் நிச்சயித்துக் கொண்டான். And when Jacob is in that thoroughly drunk condition, அப்படிப்பட்ட குடிபோதையிலே யாக்கோபு இருக்கும் பொழுது he says, now we'll have the wedding. இப்பொழுது நாம் திருமணம் வைபவம் வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். And he brings Leah. அங்கே லேயாளை கொண்டு வருகிறான். And the brides used to wear a thick veil over their face those days. அந்த நாட்களிலே மணமகள் நல்ல ஒரு வேலை உடுத்திக் கொள்வார்கள். And she comes with her face covered. ஆகவே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு தான் அங்கே வருகிறாள். And Jacob in his drunken state says, yes, I'm ready to marry her. யாக்கோபு தன்னுடைய குடிபோதையிலே நான் இவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறான். And then they go to their tent. பிறகு அவர்கள் bride and bridegroom. இப்பொழுது மணமகனும் மணமகளும் தங்களுடைய கூடாரத்துக்கு செல்கிறார்கள். He is so drunk he just goes to sleep. அவன் குடிபோதையில் இருந்தபடினாலே நித்திரைக்கு சென்று விடுகிறான். Next morning when he gets up, verse 25, 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், காலையிலே அங்கே அவன் எழுந்திருக்கும் பொழுது
He is surprised. It's Leah. அவன் ஆச்சரியப்படுகிறான், அது லேயாள். Then he goes back to Laban and says, how did you deceive me? எப்படி நீர் என்னை வஞ்சித்தீர் என்று லாபானிடத்தில் போய் கேட்கிறான். He says, no, it's our practice. We have to get the eldest married first. மூத்தவன் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல என்று சொல்லி விடுகிறான். But he says, you got to work another 7 years, I'll give you Rachel too. இன்னும் 7 வருஷம் நீ வேலை செய்தால் நான் ராகேலையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். And Jacob agreed for that. அதற்கு யாக்கோபு ஒத்துக்கொண்டான். And it says in verse 30 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, that he served Laban for another 7 years. பின்னும் 7 வருஷம் அவனிடத்திலே சேவித்தான் ராகேலுக்காக. And all the years that he served for Rachel, ராகேலுக்காக அவன் சேவை செய்த ஆண்டுகள் எல்லாம், the Bible says in verse 20, it seemed to him but just a few days because of his love for her. அவள் மீது இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக இருந்தது என்று 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Love has a tremendous power to make us serve for years, and the years look like a few days. இந்த நேசத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று தெரியுமா? अनेक ஆண்டுகள் அந்த நேசத்துக்காக நாம் வேலை செய்து பார்த்தாலும் அது கொஞ்ச நாட்களாக தான் தோன்றும். I remember as a young man reading this verse. இந்த வசனத்தை வாலிபனாய் இருந்த பொழுது நான் வாசித்தேன். And I said, Lord, if a man can serve like that for a woman, ஒரு ஸ்திரீக்காக ஒரு ஆண் இப்படி வேலை செய்ய முடியுமானால், can't I serve you like that? உமக்காக நான் அப்படி பணி செய்ய முடியாதா? There are many people who serve the Lord and think it is such a burden. अनेகர் தேவனுக்காக ஊழியம் செய்து இவ்வளவு பாரமா இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். That's because they don't love the Lord. அது ஏனென்றால் தேவனை அவர்கள் நேசிப்பதில்லை. If you love the Lord, you'd serve him for 7 years and it'll be like a few days for you. 7 ஆண்டுகள் நீங்கள் தேவனை நேசித்து அவருக்கு பணி செய்யும் பொழுது அது 7 நாட்கள் போல தான் இருக்கும். I've been a Christian for 46 years and I've served the Lord most of those years. 46 ஆண்டுகளாக நான் கிறிஸ்தவனாய் இருந்திருக்கிறேன். அதிலே பல ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். 40 years full time. 40 ஆண்டுகள் முழு நேர ஊழியனாய் இருந்திருக்கிறேன். And I can honestly say it's just like a few days. அது எனக்கு ஒரு சில நாட்களை போல தான் இருந்தது என்று சொல்லி நான் நேர்மையாக சொல்ல முடியும். I'd be delighted to serve the Lord for another 40 years. இன்னும் 40 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நான் மகிழ்ச்சியாய் தான் இருக்கிறேன். It all depends on love. இதெல்லாம் அன்பை பொறுத்து தான் இருக்கிறது. Then we read in chapter 31 31ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், how Rachel also has become covetous like her husband. தன்னுடைய புருஷனை போல ராகேலும் பொருளாசை உள்ளவளாய் And மாறிவிட்டாள். schemes to steal her father's property as they go away. அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனுடைய சொத்தையும் வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு போக முடியாக Jacob முயற்சிக்கிறார். had already previously tried some tricks to get part of Laban's sheep. லாபானுடைய ஆடுகளிலே அதிகபட்சத்தை பெறும்படியாக ஏற்கனவே அவன் சில தந்திரங்களையும் கையாண்டு கொண்டான். And we see how quietly in the night Jacob and his family escaped from Laban's place. இரவிலே அவர்கள் அமைதியாக லாபானுடைய இடத்திலிருந்து அவர்கள் தப்பித்து செல்கிறார்கள். But God is still merciful. ஆனாலும் தேவன் அவளுக்கு யாக்கோபுக்கு இரக்கமுள்ளவராக தான் இருக்கிறார். You know, when God has a purpose for your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குமேயானால் He won't let you go. He'll pursue after you and break you and break you and humble you because He wants to fulfill that purpose for your life. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக நீங்கள் தவறி போகும்பொழுது விட்டுவிடாமல் உங்களை தொடர்ந்து பற்றி பிடித்துக்கொண்டு உங்களை நொறுக்குவார். But He has to break us and take us through many disappointments first. ஆனால் முதலாவதாக அநேக ஏமாற்றத்தின் பாதைகளூടെ நம்மை எடுத்துச் சென்று நம்மை நொறுக்குவார். Where other people cheat us மற்ற ஜனங்கள் நம்மை ஏமாற்றுவார்கள். and we are humbled. நாம் தாழ்த்தப்படுகிறோம், God allows சிறுமைப்படுத்தப்படுகிறோம். all that to break us, to break our pride. நம்முடைய பெருமையை உடைக்கும்படியாக தேவன் இவைகளை எல்லாம் அனுமதிக்கிறார். And we read in chapter 32 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், that the angels of God met with Jacob. தேவனுடைய தூதர்கள் யாக்கோபை பார்க்கிறார்கள். Does God send angels for a man who is such a crooked man? இப்படி வஞ்சிக்கிற ஒரு மனிதனை சந்திக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்ப There முடியுமா? we see the amazing love of God. இங்கே நாம் தேவனுடைய வியக்கத்தக்கதான அன்பை நாம் When He பார்க்கிறோம். pursues after a man, அவர் ஒரு மனிதனை பின்பற்றி செல்லும் பொழுது He is good to him until He breaks him with repentance and humility. ஒரு உண்மையான மனம் திரும்புதலிலே தாழ்மையிலே அவனை கொண்டு வைக்கும் வரைக்கும் அவனை உடைத்து நொறுக்கி அவனை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டே And வருகிறார். He makes him into a man of God. அவனை தேவ மனிதனாக And that's மாற்றுகிறார். what we read in chapter 32. இதைத்தான் நாம் 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். It's a very wonderful story we read about Jacob's second encounter with God, verse 24 to 32. 24 32 வரை யாக்கோபு இரண்டாம் தினம் தேவனோடு கூட இடைபடுகிறதை குறித்து The வாசிக்கிறோம். first was in Bethel, முதலாவது இடைபடுதல் பெத்தேல். where he did business with God. அவன் அங்கே தேவனோடு கூட வியாபார நோக்கத்தோடு கூட You know, you பேசுகிறான். remember that he said, give me food and clothing and shelter and protect me physically and I'll give you 10%. என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரத்தை கொடுத்து எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தால் என்னுடைய சம்பாத்தியத்திலே 10% உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறான். That is the first encounter, and the sun had set that time. முதலாவது தேவனோடு கூட இடைபடுகிற காரியம் அங்கேதான், அங்கே சூரியன் அஸ்தமித்தது என்று Now வாசிக்கிறோம். is the second encounter. இங்கே நாம் இரண்டாவது And இடைபடுதலை here it பார்க்கிறோம். says in verse 31, the sun rose. இங்கே பார்க்கிறோம் சூரியன் உதயமாயிற்று. In Jacob's life also the sun rose. யாக்கோபுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட சூரியன் உதயமாகிறது. And see the
situation here and the circumstances in which God met with Jacob. இங்கே தேவன் யாக்கோபை சந்தித்த அந்த சூழ்நிலையை சற்று பாருங்கள். First of all, you read Jacob was alone. முதலாவதாக நாம் பார்க்கிறோம் யாக்கோபு தனியனாய் இருந்தார். Very often God is waiting until he can get you alone somewhere. அநேக சமயங்களில் நீங்கள் தனியாக வருவீர்களா என்று தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். Many Christians today, they don't get alone with God. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனோடு கூட தனியாக நேரம் செலவு They're செய்வதில்லை. always busy with somebody or the other. யாரோ ஒருவரோடு கூட அல்லது ஏதோ ஒரு வேலையிலே அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஈடுபட்டு When they are கொண்டிருக்கிறார்கள். alone, they're always listening to some music. அல்ல தனிமையா இருக்கும்பொழுது ஏதோ இசையை கேட்டுக் Christian கொண்டிருக்கிறார்கள். music. கிறிஸ்தவ பாடல்களை But they கேட்டுக் never get a கொண்டிருக்கிறார்கள். chance to be alone for God to speak to them. ஆனால் தேவன் தங்களிடத்திலே பேசும்படியாக அவர் தனிமையாக இருப்பதில்லை. Thank God Jacob was alone. இங்கே யாக்கோபு தனியனாய் இருந்தான். தேவனுக்கு நன்றி. Otherwise, God wouldn't have met with him. இல்லாவிட்டால் தேவன் அவனை He சந்தித்திருக்க was முடியாது. alone. அவன் தனியனாய் There இருந்தான். God met with him. அங்கே தேவன் அவனை சந்தித்தார். And this is the place where God broke Jacob, finally dislocating his thigh. We read in verse 25. நாம் இங்கே வாசிக்கிறது போல தேவன் அவனை அங்கே சந்தித்தார். 25ஆம் வசனத்திலே அவனுடைய தொடையிலே சுளுக்கு ஏற்பட்டது. That's the second thing. இதுதான் இரண்டாவது He காரியம். was broken. அவன் உடைக்கப்படுகிறான். And third, we read in verse 26, he was earnest with God. 26ஆம் வசனத்திலே அவன் தேவனிடத்திலே வாஞ்சையுள்ளவனாய் He said, இருக்கிறான். Lord, I won't let you go unless you bless me. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் எம்மை விட்டு போக மாட்டேன். He's not seeking like in Bethel now for house and lands and property and all that. அங்கே பெத்தேலிலே அவன் வீட்டுக்காகவும் சொத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தேவனை தேடுவது Now போல he's இங்கே looking for தேடவில்லை. the blessing of God. இங்கே தேவ ஆசீர்வாதத்துக்காக This தேடுகிறான். man who had spent his life grabbing birthright, women, property. இங்கே அவன் சிரேஷ்ட புத்திர பாகம் அது ஸ்திரீகள் சொத்து இவைகளை பிடுங்கி He பிடுங்கி empties his பழகினவன் hands now. இப்பொழுது தன் கரங்கள் வெறுங்கையாய் விரிக்கிறான். And now he grabs hold of God இப்பொழுது தேவனை பிடித்துக் கொள்கிறான். and says, God, I தேவனே, want you now. எனக்கு நீர் தேவை. I don't want any of these other things. மற்ற காரியங்கள் எனக்கு All வேண்டாம். those things have disappointed me. மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு ஏமாற்றத்தை உண்டு பண்ணி விட்டது. His wives were fighting, மனைவிகள் சண்டை போடுகிறார்கள். jealous of each other, even though they were sisters. ராகேலும் ரேயாலும் சகோதரிகளாக இருந்தாலும் கூட சண்டை போடுகிறார்கள். A lot of trouble because of his property. சொத்து நிமித்தமாய் தகராறு. And he says, God, I want you now. ஆண்டவரே எனக்கு நீர் இப்பொழுது You're a blessed man when God has allowed you to be disappointed with everything on this earth. பூமியிலே காணப்படுகிற பல காரியங்களினாலே நீ ஏமாற்றம் அடையும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். Now God says your name will be Israel from now on. இப்பொழுதிலிருந்து உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். First of all, God asks him, what is your name? முதலாவதாக உன்னுடைய பெயர் என்ன என்று ஆண்டவர் Verse கேட்கிறார். 27. 26ஆம் You வசனம். know, years earlier, his father Isaac had also asked him, who are you? எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவனுடைய தகப்பன் ஈசாக்கு கேட்டான், நீ யார் என்று. He said, Esau. நான் ஏசா என்று போய் சொன்னான். Now God asks the same question. அதே கேள்வி தேவன் இப்பொழுது What is கேட்கிறார். your name? உன்னுடைய பெயர் என்ன? You know what he says? அவன் என்ன சொல்கிறான்? Deceiver. ஏமாற்றுக்காரன், Grabber. பிடுங்குகிறான். That's the meaning of Jacob. யாக்கோபு என்னுடைய பொருளின் பேரின் அர்த்தம் அதுதான். I'm a deceiver. ஆண்டவரே நான் I'm ஏமாற்றுக்காரன், a grabber. நான் That's பிடுங்குகிறவன். what I've done all my life. வாழ்க்கை முழுவதுமா இப்படிதான் செய்தேன் ஆண்டவரே. God says, okay, you're honest with me. நீ என்னோடு கூட நேர்மையா இருக்கிறாய். You will be a prince of God from now on. இன்றிலிருந்து நீ தேவனுடைய மகனாய் இருக்க போகிறாய். You know what God's waiting for from you? உன்னிடத்திலிருந்து தேவன் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? He's waiting for you to be honest. நீ நேர்மையா இருக்க முடியாது தேவன் எதிர்பார்க்கிறார். If you're honest with him, அவரோடு கூட நீ நேர்மையா இருப்பாயானால் God can do miracles தேவன் அற்புதங்களை செய்வார். for you உனக்கும் and through you. உன் மூலமாக He changes his name. அவர் பெயரை மாற்றுகிறார். And he says, this is the place where I've seen God face to face. இந்த இடத்திலே நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். And the sun rises on his life, verse 31. அவனுடைய வாழ்க்கையிலே சூரியன் உதயமாகிறது என்று 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். In chapter 34, we read about his daughter getting into trouble, 34ஆம் அதிகாரத்திலே அவனுடைய மகள் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறதை பார்க்கிறோம். where she went out to visit the daughters of the land. அந்த தேசத்தின் பிள்ளைகளை பார்க்கும்படியாக அவள் தன்னந்தனியாளாய் செல்கிறாள். This is a warning for young girls who go off by themselves here and there. இங்கேயும் அங்கேயும் தனியாக சுற்றி கொண்டிருக்கிற வாலிப பெண்களுக்கு இங்கே ஒரு எச்சரிப்பு. The world is a dangerous place for young girls to be wandering all by themselves. தங்களாகவே தனியாக சுற்றி திரிகிற இளம் பெண்களுக்கு இந்த உலகமானது ஒரு ஆபத்தான இடமா She இருக்கிறது. had 12 brothers, she could have gone with one of them. அவளுக்கு 12 சகோதரர்கள் இருந்தார்கள், யாரையாவது கூட்டிக் கொண்டு Particularly in சென்றிருக்கலாம். a strange city. குறிப்பாக முன்பின் தெரியாத ஒரு ஊருக்கு போகும்பொழுது. But she was very bold. ஆனால் அவ்வளோ தைரியம் உள்ளவளாய் இருந்தாள். Yeah, I can go by myself. நான் தனியாய் போய் விடுவேன். And what a lot of trouble she caused for a whole family. அந்த முழு குடும்பத்துக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை விளைவித்து That's the விட்டாள். thing we can learn in chapter. அதைத்தான் நாம் இந்த 34ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். And then we read about the story of Joseph in chapter 37 onwards. 37ஆம் அதிகாரத்திலிருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறை வாசிக்கிறோம். And here we see Jacob's mistake also. இங்கே யாக்கோபுடைய தவறையும் கூட பார்க்கிறோம். Same mistake his father made. தன்னுடைய தகப்பன் செய்த அதே தவறை Being செய்கிறார். partial with his children. தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பாரபட்சமாய் He இருக்கிறார். makes a special coat for Joseph because he loved him, because he was Rachel's son.
யோசேப்பு ராகேலுடைய மகனாய் இருந்தபடினாலே பலவர்ண அங்கி அவனுக்கு கொடுக்கிறான். Imagine giving a special dress to one of your children and not giving it to the other 11. உங்களுடைய ஒரு பிள்ளைக்கு மட்டும் விசேஷித்த ஆடையை கொடுத்துவிட்டு மற்ற 11 பேருக்கு கொடுக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். That's the easiest way to get all the people to hate that son of yours. அந்த உங்களுடைய மகனை மற்ற எல்லா மகன்களும் பகைக்க வைப்பதற்கு இதுதான் ஒரு சுருக்கமான வழி. Then we read of the dreams that Joseph had. It's a wonderful thing that at that young age he had a hunger for God. யோசேப்புக்கு அந்த இளம் வயதிலேயே தேவனுக்கென்று ஒரு தாகம் ஏற்பட்டது. அற்புதமான காரியம். At 17 years of age he was having prophetic dreams. 17 வயதிலேயே அவனுக்கு தீர்க்கதரிசனமான ஒரு சொப்பனம் கிடைக்கிறது. And dreams that were fulfilled later on in life. அவனுடைய வாழ்க்கையின் பின் காலங்களிலே நிறைவேறின அந்த சொப்பனம். The big mistake he made there அங்கே அவன் செய்த பெரிய தவறு என்னவென்றால் was that he boasted about these dreams to his brothers. இந்த சொப்பனங்களை குறித்து தன்னுடைய சகோதரரிடத்திலே அவன் பெருமை பாராட்டினான். That caused a lot of problems. அதுவும் எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கியது. A warning for us. நமக்கு ஒரு எச்சரிப்பு. First of all, a challenge that at the age of 17 you can begin to seek God and you have spiritual dreams. 17 ஆண்டுகளா இருக்கும் பொழுது 17 வயதா இருக்கும் பொழுது தேவனை தேடி ஆவிக்குரிய சொப்பனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நமக்கு ஒரு சவாலா இருக்கு. Most 17-year-old young men have dirty sexual dreams. 17 வயது நிரம்பிய அநேக வாலிபர்களுக்கு பாலியல் சம்பந்தமான அசிங்கமான சொப்பனங்கள் தான் உண்டாகும். But here was a man who had prophetic dreams. ஆனால் இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவனுக்கு தீர்க்கதரிசனமான ஒரு சொப்பனம் உண்டாகும். How much more we who have the Holy Spirit and the Bible should have such dreams. பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்கு வேதமே நம்முடைய சொப்பனமாய் மாறுவது எவ்வளவு நிச்சயமா இருக்கு. If we have a hunger after God. நமக்கு தேவன் மீது ஒரு தாகம் ஏற்படுமே. That's a challenge. இது நமக்கு ஒரு சவால். The warning is எச்சரிப்பு என்னவென்றால் that when God does something for you, தேவன் உங்களுக்கு ஒன்று something to you, உங்களிடத்தில் ஏதாவது ஒன்றை பேசும்பொழுது most of the time if it's about you and something blessing God is going to do to you, keep it to yourself. அது உங்களை பற்றிய சொப்பனமாய் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்குமேயானால் அது உங்கள் மட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். We have to share with others what will bless them. மற்றவர்களுக்கு எது ஆசீர்வாதமாய் இருக்குமோ அதை தான் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். We're not to boast about how God is blessing us. நம்மை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட கூடாது. Promised to bless us. அல்லது அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்றார் என்பதை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. In chapter 38 we read the story of Judah committing adultery with his daughter-in-law Tamar. 38ஆம் அதிகாரத்திலே யூதா தன்னுடைய மருமகளாகிய தாமாரிடத்திலே வேசித்தனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். And there we see an amazing thing. இங்கே ஒரு வியக்கத்தக்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். This child born out of this adulterous relationship இந்த விபசார உறவிலே பிறந்ததான அந்த மகன் is in the genealogy of Jesus in Matthew chapter 1. மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே காணப்படுகிறது. How did that happen? அது எப்படி நடக்கிறது? Why did Jesus choose such a line to come from? இப்படி தன்னுடைய இந்த வம்சத்தை ஏன் தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்? If you had a choice in your birth, would you choose a line to come from like this? நீங்கள் எந்த குடும்பத்திலே எந்த வம்சத்திலே பிறக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்படுமையானால் அப்படிப்பட்ட வம்சாவழியை தெரிந்து கொள்வீர்களா? Why did Jesus choose it? ஏன் இயேசு அதை தெரிந்து கொண்டார்? Because he came to save sinners, not righteous people. ஏனென்றால் அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தபடியால். He himself, there was no sin in him. அவரிலே பாவம் இல்லை. But he chose a thoroughly sinful line. ஆனால் மிகவும் பாவம் நிறைந்த ஒரு வம்சத்தை அவர் தெரிந்து கொண்டார். Where there was adultery between father and daughter. ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள விபச்சாரம். So that's the thing we read in chapter 38. இதைத்தான் 38ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In chapter 39 we read about Joseph ending up in Egypt, being sold there as a slave. 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு எகிப்துக்கு வருகிறான், அங்கே விற்று போடப்படுகிறான். Though his brothers planned to kill him, God didn't allow that. தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் வைத்திருந்தார்கள், ஆனாலும் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. They tried to do evil to him by sending him off to Egypt. எப்படியாவது இவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவனை எகிப்துக்கு அனுப்பினார்கள். But that was God's plan for Joseph because God wanted Joseph in Egypt. யோசேப்பு எகிப்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே இதுவும் தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. Do you believe that those who hate you and are evil to you will only fulfill God's plan for your life? உங்களை பகைத்து உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே வர வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? That is a wonderful story in Joseph's life. யோசேப்புடைய வாழ்க்கையில் இது காணப்படுகிற அருமையான ஒரு காரியம். People who hate him and plan to do evil to him end up fulfilling God's plan for his life. அவனுக்கு தீமை செய்து அவனுக்கு பகைத்த மக்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். So that's an encouragement to us. ஆகவே இது நமக்கு ஒரு உற்சாகமாய் அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. And in Egypt we find again Joseph is falsely accused by his master's wife. தன்னுடைய எஜமானுடைய மனைவி நிமித்தமாய் மனைவி மூலமாய் மீண்டுமாய் பொய் குற்றம் சாட்டப்படுகிறான் யோசேப்பு. God tested Joseph there. அங்கே யோசேப்பை தேவன் சோதிக்கிறார். It is not that he went after some woman. அவனாக எந்த ஒரு ஸ்திரீயும் நாடி செல்லவில்லை. No, இல்லை. He was living a pure life. அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். Some woman was going after him. ஆனால் ஒரு ஸ்திரீ இவன் பின்னாக தேடி வருகிறாள். That happens even nowadays. இன்றைக்கும் கூட அப்படி நடக்கிறது. A lot of girls running after young men. अनेक வாலிப ஸ்திரீகள் and வாலிப பையன்களோடு கூட பின்னாக போகிறார்கள். Such young men who are Christians should
think of Joseph's example. அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாலிபர்கள் யோசேப்பை மாதிரியாக வைத்துக் கொள்ள How வேண்டும். he kept himself pure. எப்படி அவன் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டான். And he did not defile himself. அவன் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. And God saw that. தேவன் அதை பார்த்தார். And God was with him. தேவன் அவனோடு கூட இருந்தார். And when he went to jail, when falsely accused, தவறாய் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலை செல்லும் பொழுது God was with him there. அங்கே தேவன் அவனோடு கூட இருந்தார். And there in the jail he met Pharaoh's butler. அங்கே சிறைச்சாலையிலே பார்வோனுடைய பானபாத்திரக்காரனை சந்திக்கிறான். Which is also part of God's plan. அதுவும் தேவ திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. See how even what Potiphar's wife did only fulfilled God's plan. போத்திபாருடைய மனைவி செய்த தீமையான காரியமும் கூட தேவ சத்தத்தை நிறைவேற்றுவதாய் அமைந்தது. How would he have met Pharaoh's butler if he hadn't gone to jail? சிறைச்சாலைக்கு செல்லாதிருந்திருப்பானேயானால் எப்படி பானபாத்திரக்காரனை சந்தித்திருப்பான்? How did he go to the jail? ஆனால் சிறைச்சாலைக்கு எப்படி சென்றான்? By false accusation. தவறாய் குற்றம் சாட்டப்பட்டவனாய். Do you believe that if you are falsely accused and put into jail, even there God will fulfill his plan for your life? நீங்கள் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு நீங்கள் சிறைச்சாலைக்கு போனால் அதிலேயும் தேவ சித்தம் நிறைவேறும் என்று நம்புகிறீர்களா? One more thing. இன்னும் ஒரு காரியம். In the jail he talks to Pharaoh's butler. சிறைச்சாலையிலே பார்வோனுடைய பானபாத்திரக்காரனிடத்தில் பேசும்போது says, when you are released, please remember me. நீ விடுதலையாகும் பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னார். And it says in chapter 40 verse 23, the cupbearer forgot about him for 2 years. 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை 2 வருஷங்கள் மறந்து விட்டான். Even though Joseph had such a concern for this poor man யோசேப் in the jail, சிறைச்சாலையிலே அவன் மீது அவ்வளவு கரிசனை உள்ளவனாய் இருந்தான் பானபாத்திரக்காரன். but he forgot about him for 2 years. ஆனா 2 ஆண்டுகள் அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். அதுவும் தேவனுடைய சித்தமாய். Joseph was only 28 years old. ஏனென்றால் அப்பொழுது யோசேப்புக்கு 28 ஆண்டுகள் தான் ஆகிறது. God's plan was only at 30 he should become the prime minister of Egypt. இவன் 30 வயதாகும் பொழுது தான் எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக மாற வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணியிருந்தார். So God allows the other man to forget about Joseph. ஆகவே மற்ற ஒரு மனிதன் யோசேப்பை மறக்கும்படியாய் தேவன் அனுமதிக்கிறார். If he had remembered, அவன் ஞாபகம் வைத்திருந்திருப்பானே, Pharaoh would have released Joseph. பார்வோன் யோசேப்பை விடுதலையாக்கி இருந்திருப்பான். And what would have happened? என்ன நடந்திருக்கும்? Joseph would have gone back to Canaan. யோசேப்பு கானான் தேசத்துக்கு போயிருந்திருப்பான். So God's plan would have been frustrated. தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறாமல் போயிருக்கும். So he allows the cupbearer to forget. ஆகவே அந்த பானபாத்திரக்காரன் மறக்கும்படியாய் தேவன் அனுமதிக்கிறார். Pharaoh has a dream. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வரும்போது தான் அவன் யோசேப்பை நினைக்கிறான். That's the time Joseph comes and becomes the prime minister. அந்த நேரத்தில் தான் யோசேப்பு வந்து அங்கே பிரதம மந்திரியாக மாறுகிறான். So there's a perfect time in God's dealings with releasing us from periods of suffering. ஆகவே பாடுகள் நிறைந்த நாட்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதிலேயும் தேவன் பரிபூர்ண திட்டம் வைத்திருக்கிறார். See in Psalm 105 சங்கீதம் 105 verse 19. 19ஆம் வசனத்தில் The word of the Lord tested Jacob. தேவனுடைய வார்த்தையானது யோசேப்பை புடமிட்டது. And at the right time Joseph was released. சரியான நேரத்தில் ஏற்ற நேரத்தில் அவன் விடுதலையாக்கப்பட்டான். And there in chapter 41 41ஆம் அதிகாரத்திலே we read in 57 57ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். People from all over the earth came to Egypt to buy grain from Joseph. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடினாலே சகல தேசத்தாரும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படியாக எகிப்துக்கு வந்தார்கள். Imagine what God can do through one man who is faithful to him. தேவனிடத்திலே உண்மையா இருக்கிற ஒரு மனிதன் மூலமாக தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். Amazing story. வியக்கத்தக்கதான Be ஒரு faithful and the whole world can be blessed through you. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள், முழு உலகம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். And then we read in chapter 42 how his brothers come and the brothers are helped through Joseph. 42ஆம் அதிகாரத்திலே எப்படி யாக்கோபு யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுறார் என்று பார்க்கிறோம். What a wonderful example of a Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன நல்ல ஒரு மாதிரி பாருங்க. Who forgives his brothers. அவன் தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிறான். அவள் மீது இவனுக்கு ஒன்றுமில்லை. Blesses them. அவளை ஆசீர்வதிக்கிறான். Does not treat them the way they treated him. தன்னுடைய சகோதரர்கள் தன்னை நடத்தின விதமாக அவன் திரும்பி நடத்தவில்லை. He didn't have a Bible, Joseph. யோசேப்புக்கு He didn't have the Holy Spirit. அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. He had the Spirit of Christ. ஆனால் அவனுக்கு கிறிஸ்துவின் ஆவி இருந்தது. Spirit of forgiveness. மன்னிப்பின் ஆவி இருந்தது. He says later on in chapter 50 50ஆம் அதிகாரம் verse 20 20ஆம் வசனத்திலே he says you people tried to do me evil. நீங்கள் எனக்கு தீமை செய்ய எண்ணினீர்கள். God made it work for good. ஆனால் தேவனோ அவைகளை நன்மைக்கென்று முடிய பண்ணினார். Joseph didn't read that in Romans 8:28. ரோமர் 8:28 உள்ள வசனத்தை யோசேப்பு வாசிக்கவில்லை. It was not written those days. அந்த நாட்களில் அது எழுதப்படவில்லை. No Bible was there. அப்பொழுது வேதமே இல்லை. But he knew the reality of Romans 8:28. ஆனால் ரோமர் 8:28 உடைய யதார்த்தத்தை when he tells his brothers தன் சகோதரனுக்கு சொல்கிறான் that you tried to do evil but God made it work for good. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். Joseph's feeding people in the time of famine பஞ்ச காலத்திலே யோசேப்பு ஜனங்களை போஷித்தான். is a picture of how we are also called to feed people in times of famine. பஞ்ச காலத்திலே நாமும் ஜனங்களை போஷிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவுறுத்துகிறது. And then towards the end of the story அந்த கதையின் முடிவிலே we read how Jacob blesses Joseph's children. யோசேப்புடைய பிள்ளைகளை யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். He doesn't make the mistake in chapter 48 that Isaac made. ஈசாக்கு செய்த அந்த தவறை இவன் செய்யவில்லை. 48ஆம் Jacob was also blind physically. யாக்கோபும்
சரீர பிரகாரமாக குருடனாக இருந்தான். Joseph brings the two sons to Jacob. யோசேப்பு தன்னுடைய 2 மகன்களையும் தன்னுடைய தகப்பனிடத்தில் கொண்டு வரும்பொழுது Jacob crosses his hands and puts his right hand on the younger son. அங்கே யாக்கோபு தன்னுடைய கையை மாற்றி முதலாவது வலது கரத்தை இளைய மகன் மீது வைக்கிறார். Joseph says, no, you're blind, you can't see, this is the younger son. யோசேப்பு சொல்கிறார், நீர் குருடனாக இருக்கிறபடினாலே நீர் பார்ப்பதில்லை, நீர் கை வைக்கிறது இளைய மகன், நீர் கையை மாற்றி வையும் என்று சொல்கிறார். His father, blind man, says, அந்த குருடனான தன்னுடைய தகப்பன் சொல்கிறார், 19 வசனத்திலே, I know my son, I know. எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும். I know what I'm doing. நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். This younger one will be a greater person. இந்த இளையவன் அவன் பெருகுவான் என்று சொல்கிறார். What an example. என்ன ஒரு உதாரணம் A பாருங்க. man who went through so many trials எவ்வளவோ உபத்திரங்களுக்குள்ளாக கடந்த சென்ற ஒரு மனிதன் ended up as a prophet. ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் The மாறினான். sufferings we go through நாம் கடந்து செல்கிற பாடுகள் prepares us to be spiritual men and women at the end of our lives. நம்முடைய ஜீவிய காலத்தின் கடைசி நாட்களில் ஆவிக்குரிய நபர்களாக இருக்க முடியாது. One last verse. உற்சாகப்படுத்துகிறது. ஒரு கடைசி வசனம். See how Genesis ends. ஆதியாகமம் எப்படி முடிவடைகிறது பாருங்கள். கடைசி வசனம். A coffin in Egypt. ஒரு பெட்டியிலே அவனை வைத்தார்கள். எகிப்திலே உள்ளதான சவப்பெட்டி. Began with the creation of heaven and earth. வானம் பூமி சிருஷ்டிப்பிலே ஆரம்பித்தது. Ends with a coffin in Egypt. எகிப்தில் உள்ள சவப்பெட்டியிலே முடிகிறது. But God was fulfilling his plan. தேவனோ தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென்.